அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாஸ் படம் செம்ம மாஸாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. நீங்கள் வில்லன் யாரான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில், லைக் எப்படி ஃபோன்லாம் பார்த்தா செட்டாக, தியேட்டரில் வந்து பார்த்தா கத்தி 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 முடியல. நாங்கள்லாம் முன்னாடி போய் டான்ஸ் ஆடினிருக்கோம். அந்த மோனிகா பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லா ஹீரோக்கும் வேறு லெவலில் வச்சுருக்காங்க சீனெல்லாம். ஆக்சுவலாக இன்டர்வல் முன்னாடி வரையும் நாகார்ஜுனா சாப்பிட்டாரு. நான் என்னடா இது ரஜினி படம்டா, ரஜினி ஃபேன்ரா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தலைவர் மாஸ்க் காமிட்டாரு, உபேந்திரா மாஸ்க் காமிச்சிட்டாரு. பா ஸ்க்ரீன் பிளே கூட மாஸ் ப்ரோ. இதுக்கு முன்னாடி மாதிரி லைக் லியோ மாதிரி வேணாண்டாப்பா, விஜய் ஃபேன் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். செம்ம படம், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். அரங்கம் மதுரிச்சா ப்ரோ? கத்தி கத்தி முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் அரங்கம் தெருக்கி விட்டாங்க நிஜமாக. நடிச்சிருந்தாரு, அவங்க போர்ஷன்ஸ்ல எப்படி இருந்தது? அமீர் கான் சீன் வந்து லைக் இது ரோலெக்ஸ் மாதிரி மாசா இல்லை, இது வந்து ஸ்டைலாக இருக்குது, செம்ம ஸ்டைலாக இருக்குது. நெகட்டிவாக தான் இருக்கா? நெகட்டிவ்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, ஏன் லவ் காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பாசிட்டிவ் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு எதுவும் வர மாட்டேங்குது. அந்த யூஃபோரியாவில் அப்படியே இருக்கும்ல, வீட்டுக்கு போய் யோசிச்சா தெரியும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்ல வந்திருக்காங்க, கிளைமேக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே ப்ரோ, நார்மலாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து அனிருத் தான் ஃபுல்லாகவே கொண்டு போயிருக்காரு படத்தை. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே கூட இருக்குது. நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி சூப்பராக எங்கேஜிங்காக போச்சு. உபேந்திரா இருக்காரு, அமீர் கான் இருக்காரு, அவங்களாம் என்ன அவங்களோட ஸ்பேஸ், எல்லாரோட ஸ்பேஸுமே குட்டி குட்டி கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது, அது சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி கேமியோ ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, டைம் ட்ராவலும் இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கலாம், பாருங்கள். சூப்பராக சம மாசம் நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் அந்த வயசுல ரியலி கிரேட். இல்லை, ஒரு பக்கமாக நின்று எடுத்துங்க, ஒரு பக்கமாக நின்று படம் எப்படி? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு மேடம். படம் எப்படி மேடம்? படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபைன்ண்ணா, நல்லா இருக்கு. படம் எப்படி மேடம்? நல்லா இருந்துச்சு. என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி? ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு. மாசா இருந்தாரா? எல்லாமே எல்லா கேரக்டருமே சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். ப்ரோ படம் எப்படி? சூப்பராக இருக்கு ப்ரோ, மாசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு ப்ரோ, வேற லெவலுக்கு இருக்கு படம். தேங்க்யூ. பார்க்கலாம், ரஜினிக்காக 2 வாட்டி பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆனால் எல்லாம் கன்க்ளூஷனில் இருந்தது படமெல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கிளாரிட்டி வந்தது, பார்க்கலாம். ப்ரோ படம் எப்படி இருந்தது? வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்து, சூப்பராக இருந்து. அனிருத் தான் படம் எப்படி இருந்தது? ப்ரோ படம் எப்படி? ப்ரோ படம் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கணும்னு ஆசை, சொல்லணும்னு ஆசை, ஆனால் முடியல. ஓகே, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி? தலைவர் கலகிட்டாவில், அவருக்கு இன்னும் 100 வயசு ஆனாகணும். அவரு அது ஸ்டைலு தான். கிளைமேக்ஸில் எப்படி இருந்துச்சு? நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே சார், படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கு சார். தலைவர் எப்படி பார்த்தீங்க? எவ்வளோ மாசம்? மாஸ் பயங்கரமாக இருக்குது. ஓகே, 1000 கோடி அடிச்சுமானே? கண்டிப்பாக அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். ப்ரோ படம் எப்படி? படம் எப்படி? படம் நல்லா இருக்கு. தலைவர் மாஸ் நல்லா இருக்கு.
ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. எந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு? லோகேஷோட இணைஞ்சிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஓகே. அமீர் கானோட ரோல் இன்னும் இப்படி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஓகே. உபேந்திரா, நாகார்ஜுனா இவங்கள எப்படி பண்ணி? சூப்பர். நாகார்ஜுனா சார் சூப்பர். ப்ரோ எப்படி இருந்துச்சு படம்? ஓகே தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி? சூப்பர், வேற லெவல், வேற லெவல். நானும் சென்னையில இருந்தா வந்திருக்கேன், லீவ் போட்டு இங்கே வந்து பார்த்துருக்கேன். ஓகே. 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டா தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அடிக்கலாம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் ஓகே ப்ரோ, சூப்பர். படம் எப்படி ப்ரோ? ஓகே தான் தலைவா, ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் இல்லை. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம்லாம் பக்காவாக ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஆக்சுவல் எப்பவுமே அருமையாக பண்ணியிருக்காப்ல. நாகராஜன் ஸ்டைல் ரட்சகன் படத்தை பார்த்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃபுல் ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ ஆக்ஷனு, அவர் ஸ்டைல் எல்லாம் அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் உபேந்திரா எப்படி பண்ணியிருக்காங்க? உபேந்திரா கேரக்டர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஓகே. எல்லாரும் ஆக்டர் உபேந்திரா ஒன்று கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். எல்சியும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். எல்சிக்கு தான் மிஸ் பண்ணிச்சு. படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. லோகேஷ் அனிருத்தோட காம்பவுண்ட் ஒன்று இருக்கும், அது எப்படி? பிஜிஎம் பக்காவாக இருக்குது. அனிருத் எப்பவுமே பக்காவாக பண்ணியிருக்காப்புல. அதுக்கு எந்த ஒரு குறை கிடையாது. சூப்பராக இருக்குங்க அனிருத். இதெல்லாம் ஜெயிலர் பார்த்த மாதிரி பிஜிஎம் சும்மா பக்கா. அனிருத்துக்கு காம்பவும் லோகேஷ் காம்பவும் பக்கா. இந்த மாதிரி தொடரும் என்னோட ஆசை. சௌபின் எப்படி பண்ணியிருக்காரு? அவரை பற்றி நிறைய விஷயங்கள். சௌபின் எல்லாம் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ஈக்குவலாக சௌபின் வந்திருக்காரு படம் ஃபுல்லாகவும். அவரோட ஆக்டரு, அவரோட டான்ஸு சூப்பராக இருக்குங்க. அதில் போஜி ஆக்டரும் டான்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த சூப்பர் ஃப்ளாஷ்பேக் சீனில் தலைவர் எப்படி இருந்தார்? டிஐஜி ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக இருந்தார். பட் சின்னதாக கேரக்டர் கொடுத்து அது கொஞ்சம் டிஸ்டர்பலாக இருக்குது எங்களுக்கு. மற்றபடி அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி சூப்பராக இருக்குது படம். பக்கா மாஸ். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்ல வந்திருக்காங்க? கிளைமேக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே ப்ரோ, நார்மலாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து அனிருத் தான் ஃபுல்லாகவே கொண்டு போயிருக்காரு படத்தை. ஒன்மே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே கூட இருக்குது. நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி சூப்பராக எங்கேஜிங்காக போச்சு. உபேந்திரா இருக்காரு, அமீர் கான் இருக்காரு. அவங்களாம் என்ன அவங்களோட ஸ்பேஸ்? எல்லாரோட ஸ்பேஸுமே குட்டி கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது, அது சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி கேமியோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, டைம் ட்ராவலும் இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கலாம், பாருங்கள். மாஸ் படம் செம்ம மாஸாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. நீங்கள் வில்லன் யாரான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில். லைக் எப்படி ஃபோன்லாம் பார்த்தா செட்டாக, தியேட்டரில் வந்து பார்த்தா கத்தி முடியல. நாங்கள்லாம் முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு இருக்கோம். அந்த மோனிகா பாட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லா ஹீரோக்கும் வேறு லெவலில் வச்சுருக்காங்க சீனெல்லாம். ஆக்சுவலாக இன்டர்வல் முன்னாடி வரையும் நாகார்ஜுனா சாப்பிட்டாரு. நான் என்னடா இது ரஜினி படம்டா, ரஜினி ஃபேன்ரா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தலைவர் மாஸ் காமிட்டாரு, உபேந்திரா மாஸ் காமிச்சிட்டாரு. பா ஸ்க்ரீன் பிளே கூட மாஸ் ப்ரோ. இதுக்கு முன்னாடி மாதிரி லைக் லியோ மாதிரி வேணாண்டாப்பா, விஜய் ஃபேன் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். செம்ம படம், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். அரங்கம் மதுரிச்சா ப்ரோ? கத்தி முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் அரங்கம் தெருக்கி விட்டாங்க நிஜமா. நடிச்சிருந்தாரு. அவங்க போர்ஷன்ஸ்ல எப்படி இருந்தது? அமீர் கான் சீன் வந்து லைக் இது ரோலெக்ஸ் மாதிரி மாசா இல்லை, இது வந்து ஸ்டைலாக இருக்குது. செம்ம ஸ்டைலாக இருக்குது. படத்தில் நெகட்டிவாக தான் இருக்கு. நெகட்டிவ்னு சொன்னால் எப்படி சொல்கிறது? ஏன் லவ் காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பாசிட்டிவ் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு எதுவும் வர மாட்டேங்குது. அந்த யூஃபோரியாவில் அப்படியே இருக்கும்ல, வீட்டுக்கு போய் யோசிச்சா தெரியும்.